நமது போராட்டம் ஒரு நீண்ட போராட்டமாக இருந்திருக்கின்றது. நமது போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எந்த போராட்டமும் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அந்த போராட்டம் ஒரு நீண்ட போராட்டம் முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தின் முடிவு போராடிய மக்களுக்கு அந்த மக்கள் எதிர்பார்த்த தீர்வை ஒரு நிரந்தரமான முறையில், ஒரு நியாயமான முறையில், ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையில், நிர்ணயிக்கக்கூடிய முறையில் ஏற்பட வேண்டியது அத்தியாவசியம். அவ்விதமான ஒரு தீர்வு ஏற்படாவிட்டால் அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது என்று நாங்கள் கூற முடியாது. நாங்கள் மிகவும் நிதானமாக தெளிவாக சிந்தித்து மிகவும் பக்குவமாக நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 10 வருட காலமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் ஒரு மிகவும் கொடூரமான ஆட்சி நடைபெற்றது. அவர் ஒரு அரசியல் தீர்வை கண்டு இந்த நாட்டினுடைய பிரச்சனையை, நாட்டினுடைய தேசிய பிரச்சனை தீர்ப்பதற்கு எல்லளவும் அவருக்கு ஒரு விசுவாசமான எண்ணம் இருக்கவில்லை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் தமிழ் மக்கள் மீது கஷ்டங்களை குவித்து தமிழ் மக்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதும், தமிழ் மக்களை பலவீனப்படுத்துவதும், பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக தனது குடியேற்ற திட்டங்களின் மூலமாக, தனது இராணுவ மயமாக்கலின் மூலமாக வடகிழக்கை விரைவில் பொறுப்பெடுப்பதுதான் நம்முடைய திட்டமாக இருந்தது. ஆனால் நமது மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், 10 வருட அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் தெளிவான ஒரு முடிவை எடுத்து தேர்தலில் வாக்களித்தார்கள். எங்களுடைய மக்களுடைய வாக்களிப்பின் காரணமாகத்தான் உண்மையிலேயே அந்த மாற்றம் ஏற்பட்டது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக பெரும்பான்மைய மக்களுடைய சிந்தனை மாற்றம் அடையாமல் இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முழுமையாக அதன் மீது எமது நம்பிக்கையை நாங்கள் வைத்து எல்லாம் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நமது பிரச்சனை இன்றைக்கு சர்வதேச மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு நாங்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர், தம்பி மாவே சேனாதிராஜா, திரு பிரேமச்சந்திரன், திரு செல்வம் அடைக்கலநாதன், திரு சுமந்திரன், நான் 2011ஆம் ஆண்டு பிற்பகுதியில் நாங்கள் சென்றிருந்தோம். 2012ஆம் ஆண்டு சித்திரை மாதம் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் அமெரிக்காவில் நான் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரேரணை நிறைவேற்றப்படுவதற்கு எங்களுடைய அந்த விஜயம் ஒரு பாரிய பங்களிப்பை செய்திருந்தது.